ஹாய் ஹலோ வந்தனம் வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பிர்லா மந்திர் அப்புறம் புத்தா ஸ்டாச்சுவை பார்க்க வந்திருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு விதமான பிஸ்னஸ். தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய டேங்க் பண்ணுன்ற ஒரு ஏரியோட ரோட்டோரமாக ஒரு சின்ன கடையை போட்டு உடச்ச கல்லையை விற்கிறாங்க. அந்த உடச்ச கல்லையோட விலை 30 ரூபா. இந்த உடச்ச கல்லையை வாங்கி இந்த பொறாங்கல்கெல்லாம் போட்டால் கடன் கஷ்டம் தீரும்ன்ற ஒரு நம்பிக்கை. பிர்லா மந்திர் போகிற வழியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சை ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுதான் பிர்லா மந்திர் இருக்கக்கூடிய ஏரியா ஆதர்ஷ் நகர். ஸோ தேடி கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப அலைச்சல் இருக்காது. ஸ்ட்ரீட்க்கு ஒரு போர்டு போட்டு இருக்காங்க. அந்த ஆரோ மார்க்கை பார்த்து நம்ம ஈஸியாக ரீச் ஆக முடியும். பிர்லா மந்திரோட என்ட்ரன்ஸ் கேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தேவையான பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு போட்டு இருப்பாங்க, நோ மாஸ்க் நோ என்ட்ரின்னு. இருந்தாலும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க மாஸ்க் இல்லைனாலும். பிர்லா மந்திரை ஒரு மலை மேலே கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ரோடுமே ஸ்லாண்டிங்காகவே இருக்குது. என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனதுமே ஒரு விஷ்ணு சிலை வச்சுருக்காங்க. எப்பா கீழேருந்து மேலே ஏறத்துக்குள்ளேயோ நாக்கு தள்ளிடுது. ஏன்னா பயங்கரமான ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஷூஸ் சப்பல் வைக்கிறதுக்கு இவங்க எந்த விதமான சார்ஜஸ் பண்ணுறதில்ல. ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேக் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே நம்மளோடைய ஷூஸ் சப்பல்ஸ் எல்லாம் வச்சுட்டு டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மேலே போகலாம். பார்க்குறவங்களாம் நல்லா பார்த்துக்கங்க. இதுதான் பிர்லா மந்திர். ஏன் இப்படி சொல்கிறேன்னா இங்கே ஃபோன் அலோடு இல்லையா. அதுவும் ரேக்கில் வச்சுட்டு டோக்கனை வாங்கிட்டு போகணுமா. ஃபோனை ரேக்கில் வச்சுட்டு டோக்கன் வாங்கிட்டு போவா இவ்வளோ தூரம் வந்தோம். சரி, இந்த கோயிலோட ஒரு ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. இது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 1976 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யார் ஓப்பன் பண்ணுதுன்னா சுவாமி ரங்கநாத நந்தா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிர்லா ஃபவுண்டேஷன். இது மட்டும் இல்லை, த்ரோட் இந்தியா இதே மாதிரி சிமிலரான ஒரு டெம்பிள் டிசைனை பண்ணியிருக்காங்க பிர்லா ஃபவுண்டேஷன் கம்பெனி. இந்த கோயிலில் நிறைய சாமிங்க இருக்காங்க. ஆனால் மெயினாக இருக்கிறது வெங்கடேஸ்வரா. இது என்னன்னா இது பேர் அமர தீபம்னு சொல்கிறாங்க. ஸோ டேங்க் பண்ட் போகிற ரோட்லேயே ஒரு விளக்கு மாதிரி ஒரு மெமோரியல் லேம்ப் ஆடிட்டோரியம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா தெலுங்கானாவை தனி ஸ்டேட் வேணும்னு சண்டை நடந்திருக்கு. அப்போ அந்த சண்டையில் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக ஒரு விளக்கு வடிவத்தில் ஒரு மெமோரியல் லேம்ப் ஆடிட்டோரியம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடிட்டோரியமை கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு மீட்டிங்காக ரெண்ட்டுக்கு கூட தராங்க. இது பகலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட்டோட சிஓ ஆஃபீஸ். இங்கே பொலிட்டீஷியன்ஸ் மீட்டிங் எல்லாம் நடக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா புத்தா ஸ்டாச்சு. இந்த புத்தா ஸ்டாச்சு எங்கே இருக்குன்னா டேங்க் பண்ட் ஏரியோட சென்டரில் இருக்குது. இதை நம்ம பார்க்க போனோன்னா போட்டிங்கில் தான் போக முடியும். புத்தா ஸ்டாச்சு போகிற என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க.
ஸோ அங்கே லேசர் ஷோ, அப்புறம் இந்த மாதிரி கிட்ஸோட கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே ஒரு ஃபவுண்டன் ஒன்று இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு. வாவ்! செம்ம அட்மாஸ்பியர், சில்டாக இருக்குது. இதுல எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கும் ஃபீல் பண்ண வைக்கிறேன், வாங்க. ஸோ இதுதான் போட்டிங்கோட ப்ரைஸ் சார்ட். இப்போ நம்ம புத்தா ஸ்டாச்சுவை பார்க்க போகிறோம். அதனால புத்தா விசிட்ன்ற போட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடல்ட்ஸ்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸ்க்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். கிட்ட வர வர எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாகும். தூரத்துலேருந்து பார்க்கும் போது அவ்வளோ தெரில, சீரியஸாக சொல்கிறேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப கிட்ட பார்க்கும் போது அட்ராக்டிவாக இருக்குது. இந்த சிலையோட சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா 1992 இந்த சிலையை வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 58 ஃபீட் இருக்குது. இந்த சிலையை எடுத்துகிட்டு வர ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு வரும்போதே நிறைய இன்ஜினியர்ஸுங்க, ஒர்க்கர்ஸுங்கெல்லாம் தவறி தண்ணியில் விழுந்து எழுந்து இருக்காங்க. இங்கே எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 மினிட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்த்துட்டு அப்புறமா அவங்க போட்லேயே கூட்டுன்னு போயிட்டு விட்டுடுவாங்க. போட்டிங் முடிச்சு வந்ததும் இங்கே நிறைய ட்ராயிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ நம்ம ஃபேஸு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ட்ரா பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சட்டன் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே கிஃப்ட் ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ லைக் காஃபி மக், அப்புறமா மொபைல் பேனல்ஸ், பில்லோ, இதிலலாம் நம்ம ஃபோட்டோ போட்டு பிரிண்ட் பண்ணி தராங்க. வித்தின் ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவருக்குள்ளே கொடுப்பாங்க. ஹார்ஸ் ரைடிங் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ யாருன்னா ஹார்ஸ் ரைடிங் போனோன்னா ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் மொத்தத்தில் வந்தால் சில் பண்ணலாம்.